யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள பற்றி நெகட்டிவ் விஷயங்கள் வெளியவே வராது. 55 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு, 50 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, கூட்டணி வெற்றி கூட்டணி, இப்படியே போய் எம்பி தேர்தலை சந்திக்குது இதே கூட்டணி அப்படின்னா 10% எப்படி 2019 அடித்தாங்களோ அந்த மாதிரி 40-40 அடிச்சிடுவாங்க பாண்டிச்சேரி சேர்த்து. அதில் ஒரு 5 எம்பி 8 எம்பி தாவேக்காக இருக்காங்கன்னா பெரிய பலமாயிடும். பல விஷயங்களில் அவங்க ஒரு பெரிய அனுபவம் வந்துடும். அதற்கு பிறகு 2030 வாக்கில் தேவைப்பட்டால் நான் இந்த கட்சி இவங்கள சரியில்லை, நான் என் தலைமையில் நான் கூட்டணி அமைக்க போகிறேன், என்னங்க வரீங்களான்னா அப்போ காங்கிரஸ் ஓடிடும். ஏன்னா இவர்களுடைய அமைப்பும் பெருசாக இருக்கும். காங்கிரஸ் வரும், இடதுசாரிகள் வருவாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் அமையுதுன்னா திமுக பலம் இழந்து போயிடும். ஏன்னா இங்கே என்டிஏ கூட்டணி இவங்க இருப்பாங்க, ஆட்சியிலேயே இருப்பாங்க, இவங்க தேர்தலை சந்திப்பாங்க. திமுக தன்னுடைய வழக்கமான எப்பவுமே கூட்டணி கட்சி இல்லைன்னா திமுகவில் ஜெயிக்க முடியாது. கூட்டணி கட்சி எல்லாம் விஜய்கிட்ட ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா திமுக 3வது இடத்துக்கு போயிடும். அப்போ விஜய் வெர்சஸ் ஏடிஎம்கே அந்த மாதிரி நிற்கும். ஏன்னா ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கனால அது பெரிய கட்சியாக இருக்கும். இந்த போட்டியில் விஜய் ஜெயிச்சிக்கலாம், ஒருவேளை ஜெயிச்சா முதல்வர் பதவியே பிடிக்கலாம். அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம்.